ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சரிவு பாதையில் காணப்படுது. இது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது, இன்று சரிந்ததுக்கான காரணம் எல்லாம் எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 250 ரூபாயாக காணப்பட்டது. இதே வெள்ளை 1 கிலோ 2,50,000 ரூபாயாக காணப்படவில்லை. இன்று வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது. மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்று சரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்திய பங்குச்சந்தையானது 72,000 புள்ளிகளில் காணப்படுது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 850 புள்ளிகளுக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது. இந்திய பங்குச்சந்தையானது 86,000 87,000 புள்ளிகளில் காணப்பட்டது. இப்போ 72,000 புள்ளிகள் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுறது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான ஆதரவாக பார்க்கப்படுற அதே வேளை 24K தங்கத்தோட விலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 14,837 ரூபாய் அப்படிங்கிற சரிவிலையும், சவரன் 1,18,696 அரை பவுனோட விலை 59,348 ரூபாயாக காணப்படுது. இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இன்று ஒரே நாளில் 520 ரூபாய் சரிவில் காணப்படுற 24K தங்கத்தோட விலை இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 3,000, சரிவுன்னு பார்க்குறப்ப 4,000 5,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுற அதே வேளையில் அடுத்து 22K தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 13,600 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்திலையும், சவரன் விலைன்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1,08,800 ரூபாய் அப்படிங்கிற விலையிலையும், அரை பவுனோட விலை 54,400 அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் மேலும் மிக கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இன்று மட்டும் 480 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படவில்லை. இது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,000 2,500, சரிவுன்னு பார்க்குறப்ப 4,000 4,500 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 10 நாட்களில் சிறப்பான சரிவில் தான் இருக்குது.